ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி சோலை ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கி சாப்பிட்லான்னு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் சோலை பண்ணுறதுக்காக இந்த சுண்டல் தான் சோலைன்னு சொல்லுவாங்க. சுண்டல் பண்ணுறதுக்காக நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சனால காலைல எழுந்திரிச்சி அதை 2-3 விசில் விட்டேன். உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். 3-4 விசில் வர வெள்ளை கலர் சுண்டல் தான் எடுத்திருக்கேன். கடாயை வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். 3 தக்காளி எடுத்திருந்தேன், சின்ன சின்னதாக இருக்கனால. ஒரு தக்காளி வெங்காயம் வந்து அரைக்க, இன்னும் 2 மற்ற 2 வந்து வணக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். முதல்ல வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடலாம். ஸோ வெங்காயம் தக்காளி இதான் ரொம்ப முக்கியம். வணக்கியாச்சா. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் முன்னாடியே மிக்சியில். அதை உங்களுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி காட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ அதையும் போட்டு பச்சை வாடை போகிற வரை நல்லா வணக்கிக்கணும். அதில் என்னென்ன போடணுன்னா, நான் தான் சொன்னேன் இஞ்சி பூண்டு விழுதாக இருக்கவங்களும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சில பேர் விரும்புவாங்க. அப்போ இஞ்சி பூண்டு ஒரு 4 பூண்டு பல் கொஞ்சோண்டு இஞ்சி பண்ணி இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா பச்சை வாடை போகிற வரை நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சில டைம் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் அது தீந்துருச்சு, அதனால் இஞ்சி பூண்டாகவே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதோட கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டேன். அந்த பச்சை வாடை போகணும். அது வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வணங்கிடுச்சு பார்த்திங்களா, எண்ணெய் தனியாக பிரண்டு வருதா. அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலை எடுத்து கொட்டிட்டேன். அதை ஒரு கிளறி தேவையான அளவு ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். இந்த மாதிரி வந்தோடனே நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வர வேகும். அப்புறம் அந்த மசாலா வாடை போனோடனே நல்லா சாப்பிட்லாம். சரி, அது வெந்துகிட்டு இருக்கும்போது சைடில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலான்னு சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். 4 பேர் தானே, ஆளுக்கு ஒரு 3 சப்பாத்தி தான் சாப்பிடுவோம், ரொம்ப சாப்பிட மாட்டோம். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இது மாதிரி பதத்துக்கு வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்தா நல்லா வெந்திருந்துச்சு. மேலே ஆக்கில் கொத்தமல்லியை தூவி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். அதோட கொஞ்சம் பட்டர் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, சோலை ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட்டர் தடவினோன்னா சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் பட்டர் தடவிட்டேன் மேலால். அவ்வளோதான் இன்றைக்கான லன்ச். தேங்க்யூ.